ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் தாராஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பீகாக் டிசைன் நம்ம எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, ட்ரேசிங் பேப்பரில் நான் எனக்கு எந்த சைஸில் பீகாக் வேணுமோ அந்த சைஸில் ட்ரேசிங் பேப்பரை வச்சு ஃபுல்லாமே ட்ரா பண்ணிட்டேன். உங்களுக்கு லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன் ட்ரா பண்ணியிருக்கிறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ட்ரேஸ் பண்ண ஃபுல் பீகாக்கையும் ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். நம்ம உள்ள டிசைன் போடணுன்னா ஃபஸ்ட்டு வெளில அவுட்லைன் கொடுத்துக்கிட்டா தான் நம்மளால் நீட்டாக போட முடியும். அதனால் நான் ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கிறேன். செயின் ஸ்டிச் வச்சு சிங்கிள் லைன் தான் கொடுக்குறேன். டபுள் லைன்லாம் நம்ம முடிச்சதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு சிங்கிள் லைன் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து அதோட தோகை வரைஞ்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அதோட கால் அந்த மாதிரி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவேன். பாருங்கள், நான் முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம பீகாக்கோட அவுட்லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு உள்ளே என்னென்ன டிசைன் போட போகிறோமோ அந்த டிசைன்ஸ்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இது இருக்குது சுகர் பீட் இருக்குல்ல, சுகர் பீட் வச்சு ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே என்னென்ன தோணுதோ அந்த மாதிரி நான் பண்ண போகிறேன். பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து நான் சுகர் பீட் கொடுக்குறேன். சுகர் பீட் போடும் போது எனக்கு எந்த இடத்துல ஆல்ட்ரு பண்ணணும்னு தோணுதோ அந்த இடத்துல எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துக்கிறேன். தோகை பெருசாக போடணுனாலும் பெருசாக போட்டுக்கலாம், சின்னதாக போடணும் சின்னதாக போட்டுக்கலாம். எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். இது முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் என்னோடய பீகாக் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இப்போ பாருங்கள், நான் ஓரளவுக்கு முக்காவே வந்து சுகர் பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதோட உடம்பு போட்டுட்ருக்கேன். இந்த உடம்பு போட்டு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஃபினிஷிங்காக சுகர் பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணது இருக்கும். நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டதுக்கும் சுகர் பீட் போட்டதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா எனக்கு தோணுன மாதிரி சில ஆல்ட்ரேட்லாம் பண்ணி நான் வந்து சுகர் பீட் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சுகர் பீட் 2 லைன் வர மாதிரி இருக்குல்ல, இந்த உடம்புக்கும் இந்த தோகைக்கும் அந்த மாதிரி இருக்க இடத்துல நீங்கள் சிங்கிளாக போடாமல் இந்த மாதிரி 2 போட்டிங்கனாலே உங்களுக்கு அழகாக இருக்கும். சிங்கிளாக போடாமல் இந்த மாதிரி 2 போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சுகர் பீட் வச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ரன்னிங் ஸ்டோனை நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக கொடுக்குறேன். எதுலன்னா தோகையில் 2 தொகையிலையுமே கீழே பின்னாடி வால் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல உடம்புல ஃபுல்லாமே வந்து ரன்னிங் ஸ்டோன் ஒரு லைன் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக்காக. எப்போயுமே நம்ம வந்து ரன்னிங் ஸ்டோன் யூஸ் பண்ணோன்னா நம்மளோட எந்த டிசைனாக இருந்தாலுமே எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அந்த டிசைன் வந்து ரொம்ப 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 கிராண்டாக தெரியும். ஸோ அதே போல் தான் இந்த டிசைனும் நமக்கு ரொம்ப 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 கிராண்டாக தெரியுது. ஃபுல்லாமே விட்டுறேன், ரொம்ப நெருக்க ஒட்டாமல் ரன்னிங் ஸ்டோனை இழுத்து பாருங்கள். இழுத்து பார்த்து எவ்வளோ லென்த் வருதோ அந்த மாதிரி வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டுங்க. ஏன்னா நெருக்கமாக ஒட்டிங்கன்னா நம்மளால் தையல் போட முடியாது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி ரன்னிங் ஸ்டோன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். வீடியோ வேணால் நம்மளோட சேனலில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல் வீடியோவுமே நமக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரன்னிங் ஸ்டோனோட ஃபுல் வீடியோவும் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாமே என்னால் காட்ட முடியாதுங்கிறதுனால ரன்னிங் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை நான் ஸ்டிச்சும் பண்ணதுக்கப்புறம் தான் காட்டுவேன். இப்போ பாருங்கள், ரன்னிங் ஸ்டோன் ஃபுல்லாமே ஒட்டிட்டேன். அடுத்து இந்த வால் மாதிரி இருக்குல்ல, அதுலேயும் ஒட்டினதுக்கப்புறம் நமக்கு எப்படி டிசைன் வந்து மேக் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள்.
ரன்னிங் ஸ்டோன் ஃபுல்லாமே ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் நான் தச்சு முடிச்சிட்டேன். தச்சு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் என்ன டிசைன் போடுறேன்னா சுகர் பீடு வச்சு ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஏன்னா சுகர் பீடு அதுக்கப்புறம் ரன்னிங் ஸ்டோன் கொடுத்துருக்கோம். மறுபடியும் சுகர் பீடு வச்சா தான் இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகும். அதனால் நான் எப்பயும் போல் ஒரு சுகர் பீடை வந்து ஒரு லைன் ஃபுல்லாமே கொடுக்குறேன். எந்தெந்த இடத்துல வந்து நான் ரன்னிங் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேனோ அந்த இடத்துக்கு ஃபுல்லாமே வந்து நான் சுகர் பீடு தான் கொடுக்க போகிறேன். அதாவது இன்னொரு லைனாக வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறேன். இப்போ சுகர் பீட் வந்து கொடுத்து ஃபுல் லைனையும் முடிக்க போகிறோம். முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட பீகாக் நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து ஃபினிஷிங்காக இருக்குது. இது வந்து ரொம்ப ஈஸியான டிசைன் தான். ஏன்னா நான் எல்லாமே வந்து பிகினர்ஸ் போடுற மாதிரி தான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். உள்ளே வந்து இன்னும் நிறைய ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம், ஜர்தோசி ஃபில்லிங் அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். நான் ஏன் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த மயில் டிசைனும் ரொம்ப வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நான் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறேன். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நான் ரொம்ப நேரம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துட்டு உங்களுக்கு வீடியோ காட்டிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபுல் மயில் டிசைனையும் காட்டுறேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் காவாசி இதுக்கு ஃபுல்லாமே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுவிட்டேன். நான் வந்து நல்லா நெருக்கமாக போடுறேன். ஏன்னா ரொம்ப கேப் விட்டு போட்டால் நமக்கு டிசைன் நல்லா இருக்காது. அதனால் நல்லாவே நான் நெருக்கமாக போடுறேன். மீதி இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து நான் இந்த ஃபில்லிங் தான் கொடுக்க போகிறேன். அதாவது ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில்லிங் தான் கொடுக்க போகிறேன். அதான் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால கண்ணில் வந்து ஒரு ஆஃப் பீடோ இல்லை வந்து நார்மல் ஒரு ஃபுல் பீடோ வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த கழுத்து கண்ணு பகுதியிலுமே நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த மாதிரி தோகை இன்னொரு இடத்துல இருக்குல்ல, அந்த இடத்துலையுமே வயிறு பகுதி, கீழே வந்து வால் பகுதி, எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்தே கம்ப்ளீட் பண்ணுறோம். கால் பகுதியில் ஃபுல்லாமே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கால் ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியணுங்கிறதுக்காக சுகர் பீடு வச்சு வந்து ஒரு 3 லைன்ஸ் போட்டு நான் காலை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி இருக்கணும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிகினர்ஸ் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இந்த இடத்தோட வீடியோ கட் பண்ணுறேன். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் போடணுங்கிறதுனால ரொம்ப நேரம் போகும் வீடியோ. இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. அதாவது எந்தெந்த இடத்துல நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியிருக்கேன், எந்தெந்த இடத்துல வந்து நான் காலில் பாருங்கள் ஃபுல்லாமே வந்து சுகர் பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி டிசைனை முடித்ததுக்கப்புறம் சுற்றி வந்து டபுள் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். மூக்கு பகுதியில் பாருங்கள், மூக்கையும் வந்து நான் வெறும் செயின் ஸ்டிச்சிலே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே தலைக்கு மேலே ஒரு இது இருக்கும்ல, அது வந்து நான் 3 சுகர் பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.